இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடிய நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கொலையில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சி கார் பார்க்கிங்கில் 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோட்டம். சம்பவம் தொடர்பாக விளக்குத்தூண் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முத்துமணி, ராஜ், சதீஷ்குமார், ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமலிங்கம் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராமலிங்கம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். மதுரை மீனாட்சி கார் பார்க்கிங் நடந்த சிறுவன் கொலை வழக்கில் எதிரிகள் விரைந்து கைது செய்த மதுரை மாநகர காவல்துறையினர் நேற்று இரவு மதுரை விளக்குத்தூண் காவல் நிலையத்தில் சரகத்துக்கு உட்பட்ட மீனாட்சி கார் பார்க்கிங் பல்வேறு காவல்களில் வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றநிலை கொண்ட மதுரை வடக்கு மாசி வீதியில் உள்ள 17 வயது சிறுவன் முன்னுறுத்தினால் இருசக்கர வாகனத்தில் வந்த 5க்கும் மேற்பட்ட எதிரிகளால் கொலை செய்யப்பட்டு இது குறித்து மதுரை விளக்குத்தூண் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தை ஈடுபட்டவர்கள் குறித்து தீவிர புலன் விசாரணை செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் தீவிரமான விசாரணைக்கு பின் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய எதிரியான மதுரை திருநகரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் மகன் முத்துமணி மற்றும் அவரது உடன் பிறந்த சகோதர தம்பி ராஜா மற்றும் மதுரை மேலவாசல் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் மகன் சதீஷ்குமார், வடக்குமாசி வீதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மகன் ஹரி கிருஷ்ணன் மற்றும் திருநகர் பகுதியைச் சேர்ந்த லோகர்தான் என்பவர் மகன் முத்துக்குமார் ஆகியோர் கடந்த மாதம் ஏற்பட்ட முன் விரோத மறுபடி சிவன் கொலை செய்துவிட தெரியவர மறுபடி எதிரிகள் கைது செய்யப்பட்ட கொலை பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றி சம்பவம் குறித்து வேறு யாரோ தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த கொலை வழக்கில் எதிரியான விரைந்து கைது செய்யப்பட்ட மதுரை விளக்குத்தூண் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமலிங்கம்.